ஒரு விஷயம் கேக்குறேன். உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் சொன்ன வார்த்தைய ஒரு முறை சரியா புரிஞ்சுகிட்டு, அதே வார்த்தைய வேற ஒரு இடத்துல அவங்க சொல்லும்போது, அத தப்பா புரிஞ்சுகிட்டு அவங்க மேல வருத்தப்பட்டு இருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில புரிதல் அப்படின்ற விஷயம் எப்போதுமே நம்மளோட மனநிலைய பொறுத்தது. ஒரு உறவில ஒருத்தர் சொன்ன வார்த்தை நம்ம மனசுக்கு பிடிச்சிருந்தா, அது சரியான புரிதலாக மாறிடும். அதே வார்த்தை நம்ம மனசுக்கு எதிராக இருந்தா, அது தவறான புரிதலா மாறும். அதாவது சரியான புரிதல், தவறான புரிதல் அப்படின்னு எதுவுமே இல்ல. நீங்க விரும்பினா அது சரியாக தெரியும். நீங்க விரும்பலன்னா எதுவுமே தவறாகத்தான் தெரியும். இவ்வளவுதான். இது நடக்கும் இடம் எல்லாம் ஒரே மாதிரி தான் உங்க குடும்பத்துல, நண்பர்கள் கிட்ட, அப்புறம் வேலை பார்க்கிற இடத்துல கூட. அதனால புரிதல்ன்றது வார்த்தைகள் இல்ல, அது நம்ம மனசு முடிவு பண்றதுல தான் இருக்குது. அப்படின்னா நாம யாருடைய வார்த்தையையும் செயலையும் எப்படி புரிஞ்சுகிறது? அது நம்ம கையில தான் இருக்குது. சரியாக புரிந்து கொள்ள விரும்பினால் அதற்கான மனநிலைய நம்ம உருவாக்கிக்கணும். வழக்கம் போல ஒரு கேள்வியோட முடிக்கலாம். உங்க வாழ்க்கையில யாருடைய வார்த்தைகள் தவறான புரிதலா போயிருச்சு? அத நீங்க சரியாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.